நான் ஃப்ரெண்டாத்துக்கு போயிட்டு வர வழியில பத்மாக்காவை பார்த்தேன். பாவம்பா பத்மாக்கா. என்னம்மா என்னாச்சுமா பத்மாவுக்கு? அக்கா டான்ஸ் கிளாஸ் தொடங்கணும்னு முடிவு பண்ணியிருந்தாங்க. ஆமா. அதுக்குண்டான வேலையில இறங்கி இருந்தா அப்பதான் தெரியறது அந்த சலங்கையே காணோமா. சலங்கே காணுமா? சீவச்சனுக்கு எப்படியோ தெரியல குடிப்பழக்கம் வந்துடுச்சு. இதாங்க காஃபி எடுத்துக்கோங்க. காப்பி கொடுக்கற கைக்கு ஏதாவது போடணும், ஆனா என்னால முடியல. ஆனா காலு கொண்டு இருக்கேன். இத பாத்தியா? என்ன பெரிய ஊர் உலகத்துல எல்லாம் தப்பு பண்ணிட்டேன். ஆளாளுக்கு இப்படி மூஞ்ச தூக்கி வச்சுக்கிறதுக்கு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு அவசியமே இல்ல. நான் குடிக்கதாமா போறேன். நல்ல குடிக்காரன்னு ஊர்ல பேர் எடுக்க தான் போறேன். நீயும் நானும் ஒரே ஆத்துல தான் பொண்ணு எடுத்துட்டு வந்தோம். அதுல நீ வைரத்தை பொறுக்கிண்டு வந்த, நான் வெறும் கறிக்கட்டைய பொறுக்கிண்டு வந்த. ஆமா, நீ யார சொல்ற? வேற யார சொல்வேன்? என் மாட்டு பொண்ணு கவசியே தான். அவ பாக்கதான் சாது. அவ ஒரு நச்சு பாம்பு. அதான் போகும்போது விஷத்தை கக்கிட்டு போயிட்டா. சஞ்சய நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஜோடியா ராஜரத்னம் அங்கிள் முன்னாடி போய் நின்னா எப்படி இருக்கும்? நீ இந்த வீட்டுக்கு மருமகள் ஆயிடுவ. அப்புறம் நாம இந்த வீட்டுல வாழ்ந்துட்டு இருக்க வாழ்க்கையும் நிரந்தரமாயிடும். அண்ணா அப்புறம் அண்ணிய போய் பாத்தீங்களா? நித்யா, நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். ஏன் கேள, இப்போதான் இந்த குடும்பத்துக்கு உண்மையான வாரிசு ஒண்ணு வந்திருக்கு. அத பத்தி தான்ப்பா நாங்களும் பேசிட்டு இருந்தோம். இந்த வீட்டுக்கு உண்மையான வாரிசு இன்னும் கொஞ்ச நாள்ல வரப்போகுதுன்னு. யாரு சொல்ற? யார சொல்லுவேன்? உங்க பேர குழந்தையதான்ப்பா. வெரி குட், வெரி குட், வெரி குட். தனமா, தனமா, என்னங்கய்யா? தனமா, நீங்க சொன்ன மாதிரியே எனக்கு ஒரு பேர குழந்தை பிறந்திருக்குமா? கேள்விப்பட்டேங்கய்யா, ரொம்ப சந்தோஷம். கௌசி நல்லா இருக்கையா? நல்லா இருக்கா? எல்லாத்துக்கும் ஸ்பெஷலான சாப்பாடு தயார் பண்ணுங்க. கௌசிக்கு பத்திய சாப்பாடு சீக்கிரம் தயார் பண்ணுங்க. நான் ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டு போய் ஆகணும். சரிங்கய்யா. இது பாருமா, உனக்கு அந்த புது தோட்டக்காரனுக்கு, கார் டிரைவருக்கு எல்லாருக்கும் 3 மாசம் போனஸ் கொடுக்க போறேன். ரைட்? உனக்கு நல்ல பட்டுப்புடவை எடுத்துட்டு வந்து தரேன். ஏன்னா நீ கௌசிய நல்லா பார்த்துட்டு இருக்கிற. ஐயா, காசு பணம் புது துணி இதெல்லாத்தையும் விட உங்க அன்பு கிடைச்சா அதுவே கோடி பணம் கிடைச்ச மாதிரியா. பாஸ்கர், சொல்லுங்கப்பா. எல்லா கோயிலும் விசேஷ பூஜைக்கு ஏற்பாடு பண்ண சொன்னேன். ஏற்பாடு பண்ணிட்டியா? உங்க போன் கால் வந்த அடுத்த நிமிஷமே நான் எல்லாத்துக்கும் ஏற்பாடு பண்ணிட்டேன்ப்பா. பணத்தை கொடுத்து அனுப்பிச்சிட்டேன். சாயந்தரம் எல்லா கோயில்ல இருந்தும் பிரசாதம் வந்துரும். அங்கிள் 1000 ஏழைகள் கூட அன்னதானம் ஏற்பாடு பண்ணிட்டோம். வெறும் அன்னதானம் மட்டும் பண்ண போறது இல்லம்மா, எல்லாருக்கும் வேஷ்டி சட்டை புடவை ஜாக்கெட் எல்லாம் வச்சு கொடுக்கணும். அதுல என்ன இருக்கு, பண்ணிட்டா போச்சு. பாஸ்கர், சொல்லுங்கப்பா. நம்ம ஆஃபீஸ் ஸ்டாஃப், ஃபேக்டரி தொழிலாளர்கள் உட்பட யாரையும் விடக்கூடாது. எல்லாத்துக்கும் 3 மாசம் போனஸ் கன்ஃபார்ம் பண்ணிடு. சரி. அப்புறம் குழந்தை கௌசி ஹாஸ்பிட்டல் இங்க வர வரைக்கும் நான் ஆபீஸ்க்கே வரமாட்டேன். எல்லாத்தையும் நீ தான் கவனிச்சுக்கணும். எதை பத்தியும் கவலைப்படாதீங்கப்பா. எல்லாத்தையும் நான் கரெக்டா முடிச்சிடுறேன். தனமா, இன்னையே இங்க நிக்கிறீங்க? நான் குளிச்சுட்டு ஹாஸ்பிட்டல் போனோம். நீங்க சீக்கிரம் பத்திய சாப்பாடு ஏற்பாடு பண்ணுங்க. 10 நிமிஷத்துல ரெடி பண்றேன். போங்க போங்க. அண்ணே, இதெல்லாம் பாக்கும்போது கொஞ்சம் ஓவரா தெரியல? ஓவரா போனாலும் அது நமக்கு லாபம் தான். ஒரு பெரிய தொகைய எல்லா விஷயத்திலயும் லம்பா அடிச்சிட மாட்டேன். இத பாருமா, ஐயா சீக்கிரமா சாப்பாடு ரெடி பண்ண சொன்னாரு. எனக்கு கூட மாட ஒத்தாசை பண்ணு. இந்த வீட்டுல நடக்கிற கூத்தெல்லாம் பார்த்தா எனக்கு என்னமோ அதிசயமா தான் இருக்கு. ஏமா இப்பெல்லாம் பேசுற? பின்ன என்ன, நம்ம ஐயாவுக்கும் இந்த கௌசல்யாவுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. ஏதோ அந்த பொண்ணு புருஷனோட இந்த வீட்டுல வந்திருக்கு. அதுக்கு குழந்தை பிறந்தா தனக்கே பேர குழந்தை பிறந்த மாதிரி சந்தோஷப்பட்டுக்கிறாரு. வாரி வாரி இறைக்கிறாரு. இப்ப என்ன அதுக்கு உள்நோக்கம் என்னன்னு தெரியலையே. பெரிய எடுத்து சமாச்சாரம்னா நமக்கு எதுக்கு பாட்டி? 3 மாசம் சம்பளம் கையில வருதுல, ஆமா, அப்புறம் என்ன? பணம் கிடக்குது, பணம் அது கிடக்குது. உண்மை என்னன்னு தெரிய வேண்டாமா? கத்திரிக்காய் முத்திச்சுன்னா கடத்தருக்கு வராமையா போயிடும். நீ வா, வேலையை பாரு. எங்க போயிருப்பா? சீதா,
எங்கம்மா போயிருந்த ஃப்ரெண்டாத்துக்கு போயிட்டு வரேன்ப்பா. ஃப்ரெண்டாத்துக்கு போய் அரட்டை அடிச்சிட்டு வரியா? ஐயோ அவசரப்படாதீங்க, சொல்றத கொஞ்சம் நிதானமா கேளுங்க. நான் ஃப்ரெண்டாத்துக்கு போயிட்டு வர வழியில பத்மாக்காவை பார்த்தேன். பாவம்பா பத்மாக்கா. என்னம்மா என்னாச்சுமா பத்மாவுக்கு? அக்கா டான்ஸ் கிளாஸ் தொடங்கணும்னு முடிவு பண்ணியிருந்தாங்க. ஆமா, அதுக்குண்டான வேலையில இறங்கி இருந்தா. அப்பதான் தெரியறது அந்த சலங்கையே காணோமா. சலங்கையே காணுமா? யாருமா எடுத்திருப்பா? ஆ? சலங்கைக்கு என்ன காலா இருக்கு தானா நடந்து போறதுக்கு? யாரோ 2 கால் மணி தான் கிளப்பி போய் வித்திருப்பான். சலங்கையை யார் திருடி இருப்பா? வேற யாரு? அத்திம்பேர் தான். கோதண்டமா? கோதண்டம் எவ்வளவோ தேவையில்லைன்னு ஆக்கிட்டா உங்க சின்ன மாப்பிள்ளை ஸ்ரீவத்சன். நரசிம்மா, தேவையில்லாம ஸ்ரீவத்சனை இப்ப எதுக்கு இருக்கிற? நான் ஏன் காணும் ஸ்ரீவத்சனை இழுக்கிறேன்? அவனால வந்து மாட்டின்னு இருக்கான். ஸ்ரீவத்சனுக்கு எப்படியோ தெரியல குடிப்பழக்கம் வந்துட்டு. கெட்ட பழக்கம் தான், என்ன பண்றது வந்துடுத்தே. குடிப்பழக்கத்துக்கு அடுத்த கட்டம் என்ன? கையில காசு இல்லாம கண்ட இடத்துல கைய வைக்கிறது. ஸ்ரீவச்சனால கண்ட இடத்துல கைய வைக்க முடியல, ஆத்துக்குள்ளேயே கைய வச்சுட்டான். ஆமாம்பா, அக்கா சலங்கை எடுத்துட்டு போய் வித்து குடிச்சிட்டேன். இதை என்கிட்ட சொல்லி அக்கா எவ்வளவு வருத்தப்பட்ட தெரியுமா? கடவுளே, ஏன் என் பொண்ணுக்கு இப்படி எல்லாம் சோதனை கொடுக்குறேன்? எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அந்த குடும்பத்துக்கு மாப்பிள்ளை பக்கபலமா இருப்பாருன்னு நினைச்சேன். அவரையே இப்படி பித்து பிடிச்சு அலையிற அளவுக்கு கொண்டு வந்துட்டியப்பா. மனுஷால் பண்ற தப்புக்கு கடவுள் என்ன பண்ணுவார்? பகவான் ஒரு கையில வெட்டத்தையும் ஒரு கையில அமிர்தத்தையும் வச்சுட்டு இருக்கார். நாம போய் அமிர்தத்துக்கு பதிலா வெட்டத்தை குடிச்சா அவர் என்ன பண்ணுவார்? மாப்பிள்ளை மனசு இப்படியே கிடந்து அலையிறது. கெட்ட நேரம் தான். நல்ல நேரம் வரும்போது முட்டாள் கூட அறிவாளி ஆயிடுவான். கெட்ட நேரம் வரும்போது பெரிய அறிவாளி கூட முட்டாளாட்டம் ஆயிடுவான். ஸ்ரீவச்சன் நிலைமை இப்படி ஆனதுக்கு காரணம் கெட்ட பழக்கம் எப்படி வந்தது தெரியுமோ? ஆட்டி வைக்கிற வறுமை தான். குடும்பத்தை காப்பாற்ற முடியலன்னு ஒரு ஆதங்கம். இதுக்காகத்தான் பத்மா ஒரு வழி பண்ணலாமேன்னு. ஆமாம்பா, அக்கா டான்ஸ் கிளாஸ் நடத்தி சம்பாதிக்கலாம்னு நினைக்கும் போது இப்படி ஒரு சோதனை வந்துடுது. ஒரு ஜோடி சலங்கை கூட இல்லாதவ எப்படி டான்ஸ் டீச்சரா இருக்க முடியும்? முடியும், அவ டான்ஸ் டீச்சரா இருக்க முடியும். இதுக்கு நான் ஒரு வழி பண்றேன். இவர் என்ன வழி பண்ண போறார்? கடனோ உடனோ வாங்கி சலங்கை வாங்கி கொடுக்க போறாரா? நரசிம்மா, இது இது என் பொண்ணு கௌசல்யாவோட சலங்கை. இத வச்சு பத்மா தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கட்டும். இத கொண்டு போய் பத்மா கிட்ட கொடுங்க. டான்ஸ் கிளாஸ் ஆரம்பிக்க சொல்லுங்க. எல்லாம் நல்லபடியா நடக்கும். சரி. பத்மா, என்னடா வந்தது வராததுமா பத்மாவை கூப்பிட்டு இருக்க? பத்மா கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், அதுதான் கூப்பிட்டேன். அவ ரொம்ப சந்தோஷப்படுவா. அப்படியா? எங்க பத்மா? அவ ஏதோ உள்ள காஃபி போட்டு இருக்காடா. காபி போட்டு இருக்காளா? என்ன விஷயம்னு முதல்ல என்கிட்ட சொல்ல. முதல்ல காபி போட்டிருக்கான்னா அத குடிச்சுட்டு அப்புறம் பேசுவோம். பத்மா, நரசிம்மாமா வந்திருக்கேன். ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போறேன். சக்கரை தூக்கலா போட்டு ஒரு கப் காபி கொண்டு வா. சொல்ல மாட்டேங்கிறா பாருங்க. சொல்லேண்டா. பத்மா தான் சொல்லுவேன். இரு வரேன். இதோ அவளே வந்துட்டா. அதை வந்துட்ட பாரு. வாங்க மாமா. என்ன ரொம்ப சந்தோஷமா இருக்கே? இதாங்க காஃபி எடுத்துக்கோங்க. காபி குடுக்கற கைக்கு ஏதாவது போடணும், ஆனா என்னால முடியல. ஆனா காலு கொண்டு வந்திருக்கேன். இத பாத்தியா? டேய், உனக்கு எதுக்குடா இந்த சிரமம்? குடுக்க சொல்லி கொடுத்தார், வாங்கி வந்து தரேன். இதுல சிரமம் என்ன வேண்டி கிடக்கு? குடுக்க சொல்லி கொடுத்தாளா? யார் கொடுத்தா? இனாமா குடுக்க சொல்லி இந்த லோகத்துல யார் இருக்கா? பத்மாவோட தோப்பனார் இதை கொடுக்க சொன்னார். சீதாவை வழியில பாத்தியாமே, அவ வீட்டுல வந்து சொல்லிக்கார் போட்டு தோப்பனார்ட்ட. அவாத்துக்கு நான் போனேன் எதேச்சியா. கௌசியோட சலங்கை வீணா தான் இருக்கு, எடுத்து போய் பத்மாட்ட குடுன்னார். நான் வேண்டாம் தான் சொன்னேன், கேட்கல. என்ன கெஞ்சி கேட்டுட்டார், சரின்னு எடுத்து விட்டேன். ரொம்ப சந்தோஷம். காஃபி எடுத்துக்கோங்க. அவன் கூட கொடுக்க முடியாது, இதான் காப்பி வச்சுட்டு இருக்கிய. குடு 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 குடு. பத்மா, நீ போய் காஃபி எடுத்துடு போ. சரிம்மா. பத்து, நேக்கும் ஒரு காஃபி கொண்டு வாயேன், டயர்டா இருக்கு.
மன்னிச்சிருமா. அப்பா, நீங்களாவது என்ன மன்னிச்சிருங்கப்பா. அம்மா, மாமா, நீங்களாவது ஏதோ சொல்லுங்களேன். ஏண்டா உன் சொந்த ஆத்துல கூட உன்னை மதிக்க மாட்டேங்கிற, நான் யாரா உன்னை மதிக்கிறதுக்கு? இல்ல, இப்ப நான் என்ன பெரிய தப்பு பண்ணிட்டேன் நீ என் மேல இவ்வளவு வெறுப்பு காட்டுற? பதில் சொல்லுங்க. சொல்ல மாட்டேல? பதில் சொல்ல மாட்டேன். இப்படி எல்லாருமே பதில் பேசாம அமைதியா இருந்தா எல்லா மனுஷனுக்கும் இன்னும் அதிகமா தப்பு பண்ணணும் தான் தோணும். அம்மா, என்ன ரொம்ப அலட்சியப்படுத்துறேல்மா. இப்போ உண்மையை சொல்லணும்னா எனக்கு மன்னிப்பு கேட்கணும் கூட தோணல. என்ன தோன்றது தெரியுமா? என்ன பெரிய ஊர் உலகத்துல எல்லாம் தப்பு பண்ணிட்டேன். ஆளாளுக்கு இப்படி மூஞ்ச தூக்கி வச்சுக்கிறதுக்கு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு அவசியமே இல்ல. நான் குடிக்கதாமா போறேன். நல்ல குடிக்காரன் ஊர்ல பேர் எடுக்க தான் போறேன். போங்க, எப்படியாவது போங்க. போறேன். டேய் நில்லுடா. சபாஷ் சபாஷ்டா சபாஷ். உன்னை பெத்ததுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஊர் உலகத்துல இருக்கிறவா மெச்சிக்கிற மாதிரி என் பிள்ளைய வளர்க்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். என்ன என்ன நானே செருப்பால அடிச்சுக்கணும். என்ன சொன்னடா? குடிக்க போறியா? போ போ ராஜா, போ குடிக்க போ. ஆமா, உன் பாக்கெட்ல குடிக்க காசு இருக்காதே, என்னடா பண்ணுவ? என் பிள்ளை குடிக்க காசு இல்லாம கஷ்டப்படலாமா? இந்தப்பா, இத பத்மாவோட தோப்பனார் கொடுத்து அனுப்பியிருக்கார். இத பாரு, இத ரெண்டுத்தையும் வித்துட்டு 2 பாட்டில் வாங்கிக்கோ. ஒண்ணு உனக்கு, இன்னொன்னு எங்களுக்கு. ஐயோ, என்னப்பா அப்படி பாக்குற? ஐயோ, நீ குடிக்கிற பாட்டில்லாம் இல்லப்பா, ஒரே ஒரு விஷ பாட்டில் வாங்கிட்டு வா. என் பிள்ளையாண்டா வாங்கிட்டு வந்தான்னு பெருமையா அந்த விஷத்தை ஒரேடியா குடிச்சுட்டு நாங்க எல்லாம் போய் சேர்ந்துடுறோம். உன்னை பெத்து வளர்த்து ஆளாக்கி உன் சுக துக்கத்துல எல்லாம் பங்கெடுத்துக்கணும்னு நினைச்சேன்டா. அதுக்கு நீ ரொம்ப பெரிய கைமாறு பண்ணிட்ட ராஜா. டேய், தயவு செஞ்சு இந்த ஒரு உதவியாவது எங்களுக்கு செஞ்சுடுறா. போறோம். அதுக்கப்புறம் நாங்க யாருமே உனக்கு பாரமா இருக்க மாட்டோம்டா. ப்ளீஸ்டா, இதை மட்டும் செய்டா. உன்னை நான் கையெடுத்து கும்பிடுறேன். செய்டா, இந்த அம்மாவுக்காக அதை செய்டா. விஷத்தை வாங்கி கொடுத்து எங்களை சாகடிச்சிருடா, சாகடிச்சிரு. அட பாவி, எதுக்காகடா தினந்தோறும் இப்படி எங்களை சாவடிக்கிற? பாவி பாவி, எங்க இருந்து நான் வந்தது உனக்கு இந்த தைரியம்? சொல்லு. இவன் திருந்த மாட்டானா? இவன் திருந்த மாட்டான். இவன் திருந்த மாட்டான். இவன் திருந்த மாட்டான். நம்ம புள்ள நமக்கு இல்ல. அம்மா, ஏன் நீங்க அழறீங்க? எதுக்காக அழுது உங்க உடம்பு எடுத்துக்கிறேன்? உங்களுக்கு நான் இருக்கேம்மா. நான் உங்களை காப்பாத்துறேன். காலப்புறா உங்களையும் அப்பா வச்சு நான் காப்பாத்துறேம்மா. ஏமண்ணி, அவனையும் வேதனைப்படுத்திட்டு உங்களையும் நீங்களே வேதனைப்படுத்திக்கிறீங்களே. அவன் எங்க போயிடுவான்? இல்ல நீங்க தான் அவன் இல்லாம இருக்க முடியுமா? பெத்த புள்ள தப்பான வழியில போக கூடாதுன்னு நினைக்கிறது கரெக்ட். ஆனா அது அவனுக்கு புரியணும் இல்லையா? விடுங்க, ஏதோ மன உளைச்சல்ல இருக்கான். சரியாயிடுவான் மண்ணே, சரியாயிடுவான். நீங்க வீணா போட்டு இதுக்காக மனசை அலட்டிக்க வேண்டாம். ஆமா ரங்கநாயகி, முதல்ல
மனசை சாந்தப்படுத்திக்கோ. இப்படி ஆவேசப்பட்டேன்னு வச்சுக்கோயேன், நோக்கு ஏதாவது ஆயிட போகுதுரி. நீ இல்லைன்னா நாங்க எப்படி? ஐயோ அம்மா, அப்பாதான் இவ்வளவு தூரம் சொல்றாருன்னு எதுக்குமா? அழாது எழுமா, அழாதீங்க. சீதா, நேரமாகிறது, சீக்கிரமா வாம்மா. கடத்தெருவுக்கு போயிட்டு வரணும் இல்ல? இதோ வந்துட்டேன்ப்பா. ஆ, இந்தாங்க உங்க பையன். மடி நீயும் கூட வாயேன். எதுக்குப்பா? அம்மா, கௌசி குழந்தைக்கு சின்னதா ஒரு செயினும் ஒரு மோதிரமும் வாங்கிட்டு வரலாமேம்மா. என்னப்பா சொல்றேன்? இன்னைக்கு தங்க விக்கிற விலையில செயினும் மோதிரமும் வாங்குறதுக்கு நிறைய செலவாகுமேப்பா. அம்மா, வைஷு கையில ஒரு 10,000 ரூபாய் இருக்குமா, குழந்தை தானே, அதுக்கு தகுந்த மாதிரி வாங்கிட்டு வந்துருவோம். ஏங்கா, அப்பா என்ன சொல்றாரு? இவ்ளோ பணத்துக்கு என்ன பண்ணேள்? நான் என்ன ஆபீஸ் உத்தியோகமாமா பாக்குறேன்? கோயில் உண்டியில அப்படி இப்படி சேர்ந்தது. நானா அப்படி சேர்த்து வச்ச பணம் 1000 ரூபாய் இருக்குதுமா. அப்படி இப்படி கடன் வாங்கினேன். புண்ணியமா வட்டி எல்லாம் கொடுக்க வேண்டாம், நேரம் கிடைக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமா கொடுங்கன்னு சொல்லிட்டான். அப்படின்னு ஒரு 10,000 ரூபாய் சேர்த்து வச்சிருக்கேம்மா. 4 பொண்ணு பெத்த பாவத்துக்கு நீங்க எவ்வளவுதான் கடன் வாங்கிட்டு இருப்பீங்களோ தெரியலப்பா. நானும் பெருமாளும் கிட்டத்தட்ட ஒண்ணுதாம்மா. நானும் கடன் அடைக்க போறதில்ல, பெருமாளும் கடன் அடைச்சதில்ல. அப்பா, பாவம் நீங்க எவ்வளவு பாரத்தை தான் சுமப்பேள். அம்மாடி, குடும்ப பாரம் சுமையே இல்லம்மா, சுகம். அதை ஆத்மாத்மா அனுபவிக்கிறதுக்கு என்ன போல உள்ளவாளுக்கு தான் அதை பத்தி தெரியுமா. சீதா, நான் 4 பேருக்கும் என்னால முடிஞ்சதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கேம்மா. அது கடனும் இல்லை, பாரமும் இல்லம்மா. கடவுள் நேக்கு கொடுத்த கடமை அது. பணம் மட்டும் ஒரு மனுஷாளுக்கு சுகத்தையும் சந்தோஷத்தையும் கொடுத்துறாதம்மா. ஆமாப்பா, கோடி கோடியா பணம் இருக்கிற ராஜரத்ன மாமா கூட தன்னோட பேர குழந்தைக்காக போராடினாரு. அத நினைச்சா இப்ப கூட என் உடம்பெல்லாம் செலுத்து போறதுப்பா. எங்க குழந்தை அவர் கைக்கு கிடைக்காம அலமேலத்த கைக்கு போயிடுமோன்னு தவிச்ச தவிப்பு இருக்கே, அது இன்னும் என் கண்ணிலேயே இருக்குப்பா. ஆமாப்பா, நீங்க புத்திசாலித்தனமா குழந்தைய வாங்கி கரெக்டா ராஜரத்ன மாமா கிட்ட கொடுத்துட்டீள். இல்லனா இந்த பிரச்சனை வேற விதமா போயிருக்கும்பா. அவங்க இது என் பேர குழந்தைன்னு சொல்லும் போது உணர்ச்சி வசப்பட்டு ராஜரத்ன மாமா உண்மையை சொல்லிடுவாருன்னு நான் பயந்தே போயிட்டேன். நேக்கும் அந்த பயம் இருந்ததுமா. எங்க அந்த உண்மை தெரிஞ்சிருந்தா அவங்களும் நம்ம குடும்பத்தை நாரா கிழிச்சு போட்டிருப்பாமா. ஏதோ பெருமாள் கிருபையால பிரச்சனை இதோட முடிஞ்சது. அவளுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா நமக்கு என்னப்பா? சுரேஷ் எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சிருந்தானே கௌசிய கல்யாணம் பண்ணிட்டு இருக்கார். அவ 2 பேருக்குள்ள எந்த பிரச்சனையும் வராத வரைக்கும் நமக்கு இதை பத்தி கவலை இல்லப்பா. ஆமாப்பா, சுரேஷ் அத்திம்பே கௌஷி அக்கா மேல உயிரையே வச்சுட்டு இருக்க. அவ 2 பேருக்குள்ள எந்த பிரச்சனையும் வராது. அலமேலும் மாமியும் சரியாயிடுவா. ஆனா அந்த சௌந்தர்யா இருக்காளே, அவதான் தூண்டி விட்டுட்டே இருப்பா. அவ நினைச்சது எதுவுமே நடக்க மாட்டேங்கிறது. தெரிஞ்சோ தெரியாமலோ நாம அதுக்கு காரணமாயிட்டோம். அந்த கோபமும் அவளுக்கு. கௌஷி அக்கா சரியில்லை, வாய் செத்த பூச்சி. அக்கா இடத்துல நான் இருந்திருந்தா கதையே வேற. என்னடி பண்ணிருப்ப? அலமேலுவை ஏன் கைக்குள்ள போட்டுண்டு அந்த சௌந்தர்யாவை குடும்பத்தோட அவங்க அப்பா வீட்டுக்கு பேக் பண்ணி அனுப்பிச்சிருப்பேன். அப்புறம் அலமேலு எனக்கு பாடி கார்டா இருக்கும். அந்த சாமர்த்தியம் தான் கௌஷி அக்காக்கு இல்லையே. அப்பா, இவ சரியில்லப்பா. இவளுக்கு பாஸ்கர் தான் சரி. மாமியார்லாம் இல்லாம ஒழுங்கா இருக்கும் இவளுக்கு. சரி சரி, முதல்ல இவளுக்கு கல்யாணம் நல்லபடியா நடக்கட்டும், அப்புறம் மத்ததெல்லாம் பேசிக்கலாம். விளக்கு வைக்கிறதுக்குள்ள நாம கடைக்கு போயிட்டு வந்தலாம். வாமா சீதா, வாமா. போயிட்டு வாங்க. பெருமாளே, இன்னைக்கு என் குடும்பத்துக்கு வந்த சோதனை எல்லாம் போராதுன்னு புதுசா ஒரு சோதனையை கொடுத்திருக்கிய ஸ்ரீவத்சன். நீ எனக்கு கொடுத்த ஒரே புள்ள, அவ இன்னைக்கு கெட்ட பழக்கத்துக்கு அடிமையாயிட்டான். பெருமாளே, என் புள்ள கிட்ட முகம் கொடுத்து கூட என்னால பேச முடியல. இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு நோக்கு தெரியும்.
ஒரு கெட்டவன் ஜெயிச்சுட்டே இருக்கான். ஆனா உன்னையே நம்பிட்டு இருக்க நாங்க அவமானத்தையே அனுபவிச்சுட்டு இருக்கோமே. பெருமாளே, இதுக்கு ஒரு நல்ல வழியை நீதான் காட்டணும். ரங்கா, உன்னை பார்த்து எவ்வளவு காலம் ஆறுது. உன்னை இப்படி பாக்குறச்ச எனக்கு ரொம்ப தர்ம சங்கடமா இருக்குடி. எங்க குடும்பம் இன்னைக்கு இருக்கிற நிலைமைய கேள்விப்பட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். என்ன பண்றது, எல்லாம் அந்த பெருமாளோட திருவிளையாடல் தான். அவன் ஆட்டி வைக்கிறான், நாம ஆடின்னு இருக்கோம். என் குடும்பம் மட்டும் என்ன, அதேதான். வீட்டுக்கு வீடு வாசப்படின்னு என் குடும்பத்திலயும் சண்டை சச்சரவுன்னு எல்லாமே இருக்கு. உன் பிள்ளையாச்சும் உன்னோட ஆத்துலயே இருக்கா. ஆனா என் புள்ள பொண்டாட்டி முந்தாணி பிடிச்சிட்டு என்னையும் உதாசீனப்படுத்திட்டு போயிட்டான். தூரத்துல இருந்து பார்த்தா எல்லாமே பச்சையா தாண்டி தெரியும். கிட்ட வந்து பார்த்தாதான் வெளுத்தது சாயம் எல்லாமே தெரியும். என் புள்ள என் கூடயே இருக்கான்னு பெருமையா சொல்றியே, ஆனா அவன் நடத்த சரியில்லை. சரி வா உட்கார்லாம், வா உட்கார். ரங்கா, இந்த வயசு பசங்கள்லாம் அப்படி இப்படின்னு தான் இருப்பாங்க. குடிப்பழக்கத்துக்கு அடிமையானாலும் அவங்கள அதுல இருந்து பிரிச்சுடலாம். ஆனா ஒரேடியா பொண்டாட்டி பக்கம் சாஞ்சிட்டா நம்மளால ஒன்னும் பண்ண முடியாது. அந்த வகையில பத்மா உனக்கு அடங்கி ஒடுங்கி நடந்துக்கிறா. அவளை பத்தி சும்மா சொல்லப்படாத. கணவன் இறைவன் கொடுத்த வரோன்னு சொல்லுவா. ஆனா எனக்கு என் மாட்டுப்பொன் இறைவன் கொடுத்த வரோண்டி. இங்க பாரு, அவ மட்டும் இப்ப எங்க பக்கத்துல இல்லைன்னு வச்சுக்கோயே, நானும் என் ஆத்துக்காரும் என்ன ஆயிருப்போன்னு சொல்லவே முடியாது. நீயும் நானும் ஒரே ஆத்துல தான் பொண்ணு எடுத்துட்டு வந்தோம். அதுல நீ வைரத்தை பொறுக்கிண்டு வந்த, நான் வெறும் கறிக்கட்டைய பொறுக்கிண்டு வந்த. ஆமா, நீ யார சொல்ற? வேற யார சொல்வேன்? என் மாட்டு பொண்ணு கவசியே தான். அவ பாக்கதான் சாது, அவ ஒரு நச்சு பாம்பு. அதான் போகும்போது விஷத்தை கக்கிட்டு போயிட்டா.